பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு உவப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்திருக்கின்றான். எங்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய மலக்குகள் இறங்குகிறார்கள். ரஹமத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரஹமத் இறங்குகிறது. சக்கீனா என்று சொல்லக்கூடிய அமைதி இறங்குகிறது. அல்லாஹ் தால் நம்மை பார்த்து பெருமை பாராட்டி மலக்கிடத்தில் பேசினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸாகப்பட்டது திருமதியிலே பதிவாயிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, பொறுப்பை சாட்டுகிறார்களோ, அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் அவர்களை எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து வெளியாக்குகின்றான். நம்ம அல்லாஹ் மீது சரியான முறையில் நம்பிக்கை வச்சேன்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை வெளியாக்குகின்றான். ஹதீஸில் வருது, நீங்கள் இந்த பறவைகள் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிற மாதிரி நீங்கள் அல்லாஹ் நம்பிக்கை வச்சின்னு சொன்னால் அது அல்லாஹ் அதுக்கு உணவு கொடுப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுப்பான். எப்படி நம்பிக்கை வைக்கிது? காலையில் வெறும் வயிற்றில் என்ன செய்யுது? பறந்து போகுது. என்ன செய்யுது? வெறும் வயிற்றில் போகுது. திரும்பி வரும்போது எப்படி வருது? வயிறு நிரம்பி. இந்த மாதிரி நம்ம இந்த தவக்கல் அந்த பொறுப்பு சாட்டுதல் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த ரிஸ்கை எப்படி அந்த விலங்குகளுக்கு இந்த பறவைகள் தருவானோ அது மாதிரி நமக்கு தருவான். அப்போது அந்த தவக்கல் ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம பார்க்குறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு உதவி கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் அவர்கள் நெருப்பில் போடுறதுக்காக வேண்டி அவன் எந்த அளவுக்கு கோபம்னு சொன்னால், சும்மா சாதாரண நெருப்பில் போடக்கூடாது, மிகப்பெரிய பிரம்மாண்டமான நெருப்பில் போடணும்னு சொல்லி பல நாட்கள் எரித்த நெருப்பை எரிக்க விடுறான். கடைசியில் பார்த்தா அந்த நெருப்பு பக்கத்துலேயே போக முடியல, அந்தளவு ஆகி போச்சு. இப்போ உங்களுக்கு நெருப்பில் தூக்கி போடுறதுன்னு சொன்னால் அதுக்கு வேண்டி ஒரு பறனை ஏற்படுத்தி அந்த பறனிலேருந்து தள்ளி விடுறதுக்காக என்ன செய்கிறான்? ரெடி பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் மலக்குகளை அல்லாட்ட முறையிடுறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முறையிறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கலீலை நெருப்பில் தூக்கி போட போகிறாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், சரி நீங்கள் போய் பாருங்கள், உங்கள்கிட்ட உதவி கேட்டால் உதவி செய்யுங்க அப்படிங்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் நடக்குன்னு சொல்லிட்டு. உடனே ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க, கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய கலீலே, உங்களுக்கு ஏதாவது உதவி என்ன சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஆணையிட்டீங்கன்னு சொன்னால் நான் இந்த நெருப்பை நான் வாயினால் ஊதி அணைச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உம்முடைய உதவினா எனக்கு தேவையில்லை, அம்மா இலல்லாஹி பலா, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவினா எனக்கு தேவை அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் கூட என்ன செய்கிறாங்க? அவங்க அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றவங்க தான். இருந்தாலும் என்ன செய்கிறாங்க? எனக்கு அல்லாஹ்வுடைய நேரடி எனக்கு உதவி வேணும், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த நிலையில் அவங்க சொல்கிறாங்க. கடைசியில் நெருப்பில் தூக்கி எரியப்படும் போது அவங்க சொல்கிறாங்க, ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புன் அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் அல்லாஹ் சிறந்த பொறுப்புதாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனேயே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த நெருப்பை பார்த்து கட்டளையிட்டான், யா நாரு, நெருப்பே, கூனு பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக ஆகிவிடு. வ சலாமன் அலா இப்ராஹிம், குளிர்ச்சின்னு சொன்னால் ரொம்ப குளிர்ச்சியாகி அவங்க கஷ்டப்படாமல் அது அவங்களுக்கு சலாமத்தை தரக்கூடியதாக, சுகத்தை தரக்கூடிய குளிர்ச்சியாக ஆகிவிடுன்னு சொல்கிறான் அல்லா தாலா. உங்களுக்கு தெரியும், நெருப்பு எரிக்கும், ஆனால் இங்கே நெருப்பு என்ன செய்யலை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிக்கவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே போயிட்டு தொழுதுட்டு அழகாக வெளியே வர்றாங்க. ஆகவே அந்த அல்லாஹ் மீது வைத்த தவக்கலாகப்பட்டது அவர்களை காப்பாற்றுகிறது.
இந்த தவக்கல் நம்மகிட்ட இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் சரி தான், வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தான் நம்ம என்ன செய்யணும், தவக்கல் வைக்கணும். அப்போ இதையும் ஓதிக்கலாம். ரொம்ப கஷ்டமான சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறத ஒரு ஓதிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு சலவாத்து ஒரு 3 தடவை ஓதிட்டு இந்த ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அந்த இன்னொரு குரானில் இன்னொரு வசனம் இருக்குது, நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் போனால் போதுமானது. அல்லாஹ் அந்த வசனம் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கின்றான், நிஅமல் மௌலா சிறந்த தலைவன், வ நிஅமன் நசீர் சிறந்த உதவியாளன். இப்போ இதையும் சேர்த்து சொல்லலாம். யாருக்கு இந்த வசனம் தெரியுதோ என்ன செய்யலாம், ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், நிஅமல் வக்கீல் அவன் சிறந்த பொறுப்புதாரி, நிஅமல் மௌலா சிறந்த பாதுகாவலன், வ நிஅமன் நசீர் சிறந்த உதவி செய்யக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய இதனை ஓதுனாலும் அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி கஷ்டமான நேரத்தில் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை நான் பார்க்குறோம். அவங்க மக்கா காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, வெட்ட போகிறாங்க. அதாவது வெட்டுறதுக்காக வேண்டி கொள்றதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்களும் அவருடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சோறு மலையில் ஒழிஞ்சுக்கிறாங்க. 3 நாள் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களை தேடி அந்த காஃபிர்கள் வர்றாங்க. அவங்க நடமாட்டம் அவங்க சுற்றி தெரியுது. எங்கள் சோறு மலையில் உள்ள கீழே ஒழிஞ்சிருக்காங்க. அவங்க குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்போ இதை பார்த்து பயந்து போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க மட்டும் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம இருக்கிறது தெரிஞ்சு போயிருமே அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தையை பாருங்கள், லா தஹ்சன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நீங்கள் பயப்படாதீர்கள், லா தஹ்சன் பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். நம்ம 3 பேர் இல்லை, நம்ம 2 பேர் இல்லை, 3ஆவதாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட உறுதி, அல்லாஹ் என் கூட இருக்கான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையாகப்பட்டது அவங்களை என்ன செய்யுது, முழுமையான முறையில் பாதுகாக்குது. ஆகவே இந்த நிலைமை வர வேண்டும். நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்று அந்த நம்பிக்கை வச்சேன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உதவியை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் ரொம்ப அந்த கஷ்டமான நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவா. இப்போ எப்படி ஓதுறேன்னு சொன்னால், இந்த ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் முதல்ல சலவாத்து ஒரு 100 தடவை ஒதுக்கிடணும். ஏன்னா சலவாத்து ஓதிட்டு கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துவா. அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதின துவா. இந்த துவாவின் ஓதிய காரணமாக அல்லாஹ் அவளை காப்பாற்றினா. இது ஒரு 100 தடவை ஓதிட்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் நான் ஓதிய இந்த கலிமாக்களுடைய பரக்கத்தை கொண்டு என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக அப்படின்ட்டு என்ன செய்யணும், ஒரு 100 தடவை சொல்லிட்டு திரும்ப சலாத்தை ஒரு 100 தடவை ஓதின்னு சொன்னால் அவங்களை விட்டு நீங்கி பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் இந்த விஷயங்கள்லாம் யூடியூப்பில் போட்டிருக்கோம். இதை பார்த்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி ஓதி அவங்க பிரச்சனை தீர்ந்துருக்குது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்குமே, அதாவது குரானில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. குரானில் அல்லாஹ் சொல்கிறான், நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா ரஹ்ம. குரானில் நாம் நோய் நிவாரணத்தையும் கிருபையும் இறக்கி வைத்திருக்கின்றோம். எல்லா நோய்க்கும் குரானில் ஷிஃபா இருக்குது. அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. கிருபை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் கிருபை ரஹ்மத் வந்ததுன்னு சொன்னால் அது தீர்ந்து போயிடும். அப்போது அதே மாதிரி நம்ம அல்லாஹ் கிருபையில் இதனை ஆராய்ச்சி செஞ்சு போட்டிருக்கோம். எத்தனையோ பேர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபையில், அதாவது குழந்தை இல்லாதவங்க ஓதி குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தடைகள் நீங்கி இருக்குது, நோய் எவ்வளோ பெரிய பெரிய நோயெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அல்லாஹ் கிருபையில் தீர்ந்துருக்குது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே பாருங்கள், இடது பக்கம் கேபிக்கு பிரைட் தமிழ் பேன் போட்டிருக்கோம். அது நீங்கள் தொட்டிங்கன்னா என்னோட சேனல் ஓப்பன் ஆகிரும். நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்யக்கூடிய இருக்கிற கல்வி, அது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் யூடியூப்பில் போட்டிருக்கோம். அது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ஆரம்பிச்சுட்டு போட்டிருப்பாங்க. அது என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் காலை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுடைய இதயம் சுத்தமாகி, இதயம் பிரகாசமாகி, ரூஹு பிரகாசமாகி நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் அடுத்த இறைவனுடைய நெருக்கத்தை பெறணும்னு சொன்னால் அந்த 7 லத்தீஃபா சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை உள்ளே போனீங்கன்னா தெரியும் இன்ஷா அல்லாஹ். அன்பிக்கிறவர்களே, அப்படி நம்முடைய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு வழிகள் இருக்குது, பல வழிகள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிறோம். பாருங்கள், இப்போது அதாவது கஷ்டமான நேரத்தில் நம்ம ஓதக்கூடிய துவாக்கு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த ஃபிரௌன்லேருந்து அந்த மக்களை காப்பாற்றி என்ன செய்கிறாங்க, இரவோட இரவு கூட்டிகிட்டு வராங்க. அது ஏன்னா ஃபிரௌன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த யூதர்களை, ஏன்னா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் யூதர்களை என்ன செஞ்சாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினா.
அப்போ அவங்கள காப்பாற்றி என்ன செய்கிறாங்க, இரவு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு காலையில் விடிஞ்சு பார்த்தா அந்த ஃபிரௌனுக்கு தெரியுது இவங்கெல்லாம் ஓடிட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வர்றான். வந்தோடனே இவங்க ஓடுறாங்க. ஓடின பார்த்தா கடைசியில் அந்த பக்கத்து ஓட முடியல, ஏன்னா நெயில் நதி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பக்கத்தில் என்ன செய்யறான், ஃபிரௌனும் அவனுடைய கூட்டம் வந்துருச்சு. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூசாவே நம்ம அந்த ஊரில் இருந்தால் கூட உயிரோடு வந்திருப்போம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் போக முடியல கடல், அந்த பக்கம் பாருங்கள் இவன் வந்துட்டான், ஃபிரௌன் வந்துட்டான், இப்போ நம்ம சாவ போகிறோம், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, கல்லா அப்படி கிடையாது, இன்னும் ஐய ரப்பி என் கூட இறைவன் இருக்க, நான் செய்ஹதீன் அவன் எனக்கு என்ன செய்வான், வழிகாட்டுவான்னு சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் கையில் எப்போதுமே ஒரு கைத்தடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கைத்தடி கைத்தடியை வைக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே உங்களுடைய கைத்தடியை கொண்டு அந்த கடலை அடிங்க அடிக்கிறாங்க. அடித்த உடனேயுமே அது 12 வழிகள் உண்டாகுது. என்ன காரணம் 12 வழின்னு சொன்னால், அந்த மக்கள் வந்து 12 கோத்திரங்கள், அந்த ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரம் சேர மாட்டாங்க அப்போவே. அப்போது அந்த 12 கோத்திரம், அந்த அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய சமயத்தில் கூட அவங்களுக்கு தகுந்தவன் என்ன செய்கிறான், அந்த 12 வழியை உண்டாக்குறான். அந்த 12 வழியை என்ன செய்கிறாங்க, உள்ளே போய் என்ன செய்கிறாங்க, அந்த கடலில் உள்ள கீழே போய் என்ன எல்லாரும் என்ன செய்ய அக்கறைக்கு போயிடுறாங்க. இப்போது இந்த ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இவங்களை விரட்டிட்டு வர்றான். அப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஃபிரௌனாகப்பட்டவன் இவங்களை கொல்லணுங்கிறதுக்கான அவன் நுழைஞ்சிடான், அவனுடைய படைகள் நுழைஞ்சிருது. இவங்க எல்லாரும் அந்த மூசாலேசனுடைய அந்த அத்தனை மக்களுமே அந்த கரையேறின பிறகு இவன் அப்போ தான் என்ன செய்யறான், உள்ளே நுழைஞ்சு பாதி கடல் உள்ளுக்குள்ளே வந்துட்டான். அப்பவும் பாதி திறந்துருக்குது. இவனுடைய படைகள் எல்லாம் உள்ளே நுழைஞ்ச பிறகு என்ன செய்யறான், அந்த அல்லாஹ் தஆலா அந்த கடலுக்கு கட்டளையிடுகின்றான், அது மூடுது, எல்லாரையும் அழிச்சிருது. ஃபிரௌனையும் அவனுடைய அத்தனை மக்களையுமே அழிச்சிருது. அப்போ அந்த சமயத்தில் ஃபிரௌன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா, நான் இறைவா, நான் இந்த மூசாலேசனுடைய அந்த அந்த மக்கள் சொன்ன அந்த இறைவனை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது இதனை பார்த்த ஜிப்ரீல் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கி நினச்சி பேசுகிறாங்க, டக்குன்னு எடுத்து அவனோட வாயில் மண்ணை வச்சு அனுப்பிடுறான். சரி, அப்படி அடைச்சிடுறாங்க. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்புன்னு நல்லா சொல்கிறான். அந்த சமயத்தில் எல்லாம் சொல்கிறான், அந்த குர்ஆன் வசனம் வருது, உன்னுடைய உடம்பை பாதுகாப்புன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்போவும் அந்த உடம்பு பாதுகாக்கப்பட்டு இப்போ மிஸ்ரில் இருக்கிறது. அவனுடைய உடம்பு மட்டும், அந்த ஃபிரௌனுடைய உடம்பு, அதாவது சாதாரண ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னால் உடம்பு அழிஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய உடம்பு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வந்து படிப்பினையாக அது வந்து இப்போ வந்து அவங்க எஜிப்டில் வந்து கடலில் அதாவது என்ன செய்யறான்னு சொன்னால், அது நெயிலுக்கு ஓரமாக அதை கண்டு எடுத்து மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் அந்த எஜிப்டுக்கு போகிறாங்களோ, அதாவது எகிப்துக்கு போகிறாங்களோ, மிஸ்ருக்கு போகிறாங்களோ, இப்போ அந்த மியூசியத்தில் அதை பார்க்குறாங்க, அந்த ஃபிரௌனோட உடம்பு பார்க்குறாங்க. இப்போ மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த சொன்ன வாக்கு காப்பாற்றுறான், அவனுடைய உடம்பு பாதுகாக்கப்படுகிறது. அன்பிக்கிறவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அந்த அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்களையும் காப்பாடுகின்றான். அப்போ என்ன சொன்ன, அவங்க சொன்ன வார்த்தை, இன்னும் ரப்பி ஸஹீதீன், என் கூட அல்லாஹ் இருக்கின்றான், நிச்சயமாக என்னை காப்பாற்றுவான். அப்போ நம்ம அந்த கஷ்டமான நேரத்தில் அது வந்து அதே மாதிரி தான், அது வந்து ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அந்த அர்த்தம் தான். சரிங்களா, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த வக்கீல், அவனே சிறந்த பொறுப்புதாரி, இதே ஓதிக்கலாம். இன்னும் ரப்பி, என்ன கூட அல்லாஹ் இருக்கின்றான், ஸஹீதீன், கஷ்டமான நேரத்தில் இதை நீங்கள் ஓதினாலும் என்ன செய்ய அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பது பார்க்க முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ பார்க்குறோம். நம்ம என்னென்னு சொன்னால், இந்த மொஹரத்தில் நோன்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த நோன்புடைய காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌன்ட்டேருந்து இந்த ஆஷுரான்னு சொல்லக்கூடிய மொஹரம் 10 தான் காப்பாற்றுறான். அதன் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யூதர்கள் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த 10வது நாள் என்ன செஞ்சாங்க, நோன்பு நோட்டுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, இவங்க எதுக்காக நோன்பு நோக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லப்பட்டுச்சு, இவங்க வந்து அந்த அல்லாஹ் தஆலா அன்று தான் அந்த ஃபிரௌனை விட்டு அந்த கடலிலிருந்து கடலில் ஃபிரௌனை மூழ்கடித்து இவர்களை காப்பாற்றினா, அதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இவர்கள் நோம்பு நோட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்களை விட நாம் தான் அதுக்கு தகுதியானவர்கள் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க நோம்பு நோக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாள் முந்தி நோம்பு நோப்பேன், அதாவது 9ஆம் தேதி நோம்பு நோப்பேன், ஏன்னா அவனுக்கு மாற்றம் செய்திருக்க வேண்டி, யூதர்களுக்கு மாற்றம் செய்திருக்க வேண்டி அப்படி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க அடுத்த வருஷம் அவங்க இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போது நோம்பு நோக்கும் பொழுது 10 மட்டும் இல்லாமல் 9, 10 இல்லைனா 10, 11
ஆகவே இந்த 2 நாள் அல்லது 3 நாள் நோன்பு நோக்கு சிறப்பு. 9, 10, 11 3 நாள் ஏன்னா மாசத்துக்கு 3 நாள் நோன்பு நபி நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறாங்க. பிறகு பிறகு 13, 14, 15ல. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் நம்ம? இதுல 9, 10, 11 நோன்பு நோட்டுக்கொள்ளலாம். ஆகவே இத முஹர்ரம் மாசம் நோன்பு நோக்கிறதாப்பட்டது நம்முடைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அப்ப என்ன செய்யணுமோ அது எப்போ வருதுன்னு சொன்னா, அதாவது புதன் இரவு விடிந்தால் வியாழன், அது 9 வருது. அது மாதிரி வியாழன் இரவு விடிந்தால் வெள்ளி 10. அதே மாதிரி 11 வைக்கலாம்னு சொன்னால் என்ன செய்யலாம்? வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் வச்சுன்னு சொன்னால் இந்த 3 நமக்கு கிடச்சிரும். 10 தான் வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்யணும்னா அந்த 10வது ஆஷிரான்னு சொல்லக்கூடிய தினம் வருகிறது. ஆகவே கணித்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் எந்த நிலையிலுமே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய துவா செய்து உதவி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்பது மிக சிறந்த பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் ஓதக்கூடிய மிக சிறந்த துவா. கணித்திருக்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாம இதில் நம்ம எதெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த சில்சிலாவுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே அதிகமான மக்கள் பெண்கள் என்ன செய்கிறாங்க சொன்னால் இந்த டிவிலே உட்காந்துட்டு இருக்கான். காலையிலிருந்து மாலை வரையிலையும் அவங்க சீரியலை பார்த்துட்டு இருக்க. அதிலிருந்து அவங்களை விடுபட்டணும்னு சொன்னால் அவங்க ரூஹுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த ரூஹுக்குள்ள சக்தி தான் திக்ர் செய்கிறது, இஸ்திஃபார் ரூஹ் கிடைக்கக்கூடிய சக்தி. ஆகவே அந்த நம்ம சில்சிலாவில் நம்ம எல்லா மக்களுக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய சொன்னோம்? நம்ம சில்சிலாவில் இந்த 3 திக்ரை வைத்திருக்கின்றோம். 1வது லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், 3வது ஸலவாத். ஆகவே இந்த 3ம் இப்போ என்ன செய்ய சொன்னால் நம்ம 100 தடவை ஓத போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து ஓதுங்க. அது முடித்த பிறகு துவா செய்யப்படும். எப்படிப்பட்ட துவான்னு சொன்னால் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வானோ அந்த பெயரை சொல்லி நான் நிச்சயம் துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அந்த சமயத்தில் நீங்களும் ஆமீன் சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம 1 நிமிஷம் இடையில நம்ம ஒரு கேப் விடுவோம். அதில் உங்களுடைய தேவைகள் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அது கபூலாகும். தொடர்ந்து நீங்கள் பயணிங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். நம்ம என்றைக்காவது இந்த திக்ர் செய்யுங்க, தொழுங்க பேசியிருக்கிறோமா? அப்போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்ய சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு தோழிகளுக்கு எல்லாம் என்ன செய்யுங்க? இந்த 7லிருந்து 8 மணி செய்யக்கூடிய இந்த திக்ரில் இணைச்சி விடுங்க. அவங்களெல்லாம் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உருவாகும். நிச்சயமாக, சந்தேகமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் என்னென்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு முன்பெல்லாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஊராக என்ன செய்வோம்? போய் மக்கள் எல்லாம் அழைத்து கொண்டு திக்ர் செய்ய வைப்போம். அப்போது பல ஊருக்கு போனால் கூட அங்கே நம்ம 15, 20 பேர் தான் இருப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இந்த யூடியூப்பில் செய்யக்கூடிய இந்த திக்ரின் காரணமாக ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்ம போகக்கூடிய பாக்கியம். ஒவ்வொரு வீட்லையுமே என்ன செய்கிறாங்க? ஒரு வீட்லேயும் 10 பேர், 15 பேர், சில இடத்துல 5 பேர், சில பேர் 4 பேர் என்ன செய்கிறாங்க? உட்காந்து இப்போ 80 பேர் பார்க்குறான்னு சொன்னால் 80 வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஒரு 5 பேர் 10 பேர் பார்க்குறாங்க, திக்ர் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போது ஒரு பிரகாசம் உண்டாகுது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும்? இந்த மாதிரி திக்ருக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் 3 பேருக்கு சொல்லணும். நீங்கள் 3 பேர் சொன்னீங்கன்னா இந்த வழியில் நீங்கள் அமீர் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அல்லாஹ் உயர்ந்த கூலி தருவான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த 3 பேர் இன்னொரு 3 பேர் சொல்லுவாங்க. இப்படி பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 பேர் சொல்லுவீங்க, அதன் காரணமாக 1000 பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த 1000 பேர் செய்யக்கூடிய திக்கு நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். 1000 பேர் பாருங்கள், 1000 இன்ட்டு ஒரு 100 இதுக்கு அப்போ எவ்வளோ ஆச்சு? கிட்ட 1 லட்சம். 1 லட்சம். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஸலவாத் ஓத முடியுமா? ஓத முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மக்களை இட்டு வச்சுட்டு சொன்னால் அந்த 1 லட்சம் ஸலவாத் ஓத நன்மை, 1 லட்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நன்மை, இஸ்திஃபார் 1 லட்சம் சொன்ன நன்மை கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்? சின்ன உழைப்பு. இதை நீங்கள் செய்யுங்கன்னு அவங்க சொல்லணும், அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சேன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இம்மை மறுமை வெற்றி பெற்று கொடுத்து ஆக்கி அருள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது திக்ர் ஸ்டார்டிங் ஆகுது. அஃதல் திக்ர்லே சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். நிமிஷம் சொன்னாங்க, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 100 தடவை ஓதுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ், 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 لا إله إلا الله 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 لا إله إلا الله
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. அடுத்து இஸ்திஃபார்னா பாவமன்னிப்பு தேடுறது. அஸ்தஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹின்னு சொன்னேன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடி உன் பக்கமே நான் திரும்புகின்றேன். இதை யார் பாவமன்னிப்பு தேடுறாங்களோ அவருடைய உணவுடைய வாசல் திறக்கப்படுகிறது, அவர்களுக்கு வருமானம் பெறுகிறது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே உணவு வாசலை திறந்த வாழ்க்கை வருமானத்தை பெருக்குவானாக. அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 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 أستغفر الله وأتوب إليه 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 أستغفر الله وأتوب إليه
அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். 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 அடுத்த சலவாத். சலவாத் ஓதுனா நாம் நபிசுல்லாஸ் மீது ஒரு தடவை சலாத்து ஓதும்போது அல்லா தாலா 10 தடவை சலாத்து ஓதுகின்றார். 100 தடவை சலாத்து ஓதும்போது 1000 தடவை அல்லா சலாத் அல்லா ரஹமத் இறங்குகிறது. நபியுடைய சிபாரிசு கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது. இறைவனுடைய உதவி கிடைக்கிறது காரணமாக அமைகிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين. اللهم إني أسألك بأني أشهد أن أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أنت الله المنان بديع السماوات والأرض يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. وفوض أمري إلى الله إنك أنت السميع العليم. وتب علينا إنك أنت التواب الرحيم. يا الله வருமானத்தில் இருக்க சொல்ல யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குடும்ப பெண்களுக்கு யா அல்லாஹ். பெண் குமர்களுக்கு சாலியான ஆண்கு யா அல்லாஹ். சாலியான மாப்பிள்ளை கிடைக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு எங்களை துவாய்ச்சி கொள்வாயா அல்லாஹ். எத்தனையோ விஷயங்களை கேட்க எடுத்து மறந்து விட்டோம் யா அல்லாஹ். நீனே அறிந்து இருக்கிறாயா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். ரப்பனா தக்கபல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் யாரெல்லாம் தங்கள் பிரச்சனையை நாடி இங்கே வந்திருக்கிறார்களோ அவர் பிரச்சனை தீர்த்துப்பா யா அல்லாஹ். இப்போ யாருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுக்குள்ள அல்லாட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம். ரப்பனா தக்கபல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் யாரெல்லாம் தங்களுடைய தேவையை முன்வைத்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். உன் கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். உன் கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா கைரில் சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது நாலு 20க்கு பார்ப்போம். அதே மாதிரி நாலு எப்போதும் போல் 7:30க்கு திக்கு நடைபெறும். அனைத்து மக்களுக்குமே எத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்து உங்கள் சார்பாக ஒவ்வொருவருமே 3 பேரை கொண்டு வாருங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் தோழிகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் அவங்க எனக்கு சலாம் சொன்னாங்களோ வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் துவா செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.